காதல் சிலுவையில் அந்த பாட்டு வந்து அவர் வீட்டுக்கு போய் ஜேம்ஸ் வசந்தன் சார் வீடு வந்து பாலவாக்கத்தில் இருக்கும். பாலவாக்கத்துக்கு கூப்பிட்டு போயிட்டேன், வாங்கன்னு சொல்லி எழுதணும். இல்லை நான் வீட்டில் எழுதி தரேன், வீட்டிலலாம் எழுத முடியாது வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போய் ரூமில் உட்கார வச்சோம். கடைசி வரைக்கும் அவருக்கு பாட்டு வரல. எங்களுக்கும் நாங்களும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். தனியாக ரூமில் போட்டு இதான் சுச்சுவேஷன். நான் ரொம்பலாம் சொல்லலை, காதல் தோல்வி அப்படின்னு மட்டும் சொல்லிவிட்டு நான் சொல்லிட்டேன். ஒரு பாட்டு எழுதணும்னு சுச்சுவேஷன் சொல்லல. இப்போ எப்படி அவர் சொன்னார், அந்த சுச்சுவேஷன் இப்போ சொன்னால் கூட அவர் சொல்ல மாட்டார். என்ன சொன்னார்னா, லவ், பெயின், ஜெயில் எழுதிருங்கன்னாரு. லவ், பெயின், ஜெயில் எழுதிருங்க. இது ஒரு சுச்சுவேஷன். இது கேட்டு நான் பாட்டு எழுதணும். நான் வந்து போராடி பார்க்குறேன். என்ன இல்லைப்பா கொஞ்சம் விளக்கமாக. அப்போ வந்து ஜேம்ஸ் வசந்தன் வந்து கூட இருப்பார் இல்லையா, மியூசிக் டைரக்டர் சார். அவர் உங்கள் ஸ்டூடெண்ட்டுன்னு சொல்கிறீங்க, எப்போயோ ஊட்டிக்கல் ஸ்கூலில் வந்து உங்கள்கிட்ட படித்தாங்கிறதுக்காக அந்த பையனுக்கு நீங்கள் மியூசிக் பண்ணலாம் சார், அது பிரச்சனை கிடையாது. என்னையா சார் உள்ளே வந்து கோத்து ஜெயில், பெயின், காதல், இது எப்படி சார், இது ஒன்றுமே புரியலையே சார் அப்படின்னோடனே ஒரு ரூமு, அந்த ரூம் சொன்னார். உண்மையிலேயே ரூமை போட்டு மூடிட்டாங்க. நான் பார்த்தேன் ஏசப்பான்னு சொல்லிட்டு அவங்க வீடு ஃபுல்லாக வந்து ஏசு படங்கள் இருக்கும் ஜேம்ஸ் வசந்தன் வீட்டில். அந்த ரூம்குள்ளே வந்து ஒரு சிலுவை உள்ளே இருந்தது, சிலுவை சாத்தியப்பட்டிருக்கக்கூடிய ஒரு இயேசு படம் இருந்தது. நான் உடனே பார்த்தேன், யோசித்தேன், இது எப்படி இருந்தாலும் நீங்கள் ஓகே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த இயேசுவை பார்த்தேன், அந்த சிலுவையை பார்த்தேன். காதல் சிலுவையில் அறைந்தால் என்னை, ஏன்னா லவ், பெயின், காதல், கொலை, இதானே அவர் சொன்னது. அதை சேர்த்து எழுதிட்டு எழுதணும் சார், ரொம்ப பிரமாதமாக எழுதுறீங்கட்டாங்க எல்லாரும்.